அந்த புத்தாங்கு என்பது நிராகரிப்பிலிருந்து தோன்றியது என்பதை உணரும் பொழுது நிராகரிக்கப்பட்டதனால் அவர்கள் அப்படியான உண்மை ஓரிரு செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மாற்றிக்கொண்டு புதிதாக புத்தாக்கத்தை தேடுங்கள். ஏற்பதற்கு மனமில்லை என்றால் சரி, ஏதோ சொன்னான் என்று தள்ளிவிட்டு போங்கள். உலகின் தலை சிறந்த புத்தாக்கங்கள் அனைத்தும் நிராகரிப்பால் நிகழ்ந்தது. அதாவது புதுமையான கண்டுபிடிப்புகள் ஏன் அப்படி நடந்தது? உலகத்தை வியக்க வைக்கும் நிறைய விஷயங்கள் இதுபோல் நடந்திருக்கிறது. டொயோட்டா நிறுவனம் ஒரு பொறியாளரின் புதிய வடிவமைப்பை புறந்தள்ளியது. இதெல்லாம் செய்து என்ன ஆகப் போகிறது? அவருக்கு அவருடைய திறமை மேல் இருந்த நம்பிக்கையின் விளைவாக நான் செய்வேன் என்றார், நீ வெளியே செல் என்றார்கள், சென்று விட்டார். விளைவு யாருக்கு இதனால் பாதிப்பு? ஆனால் அவர் கண்டுபிடித்த புதிய செய்தியை செயலாக்கும் போது ஹோண்டா நிறுவனம் பிறந்து சாதனை படைத்தது, போட்டியாளர் ஆனது. ஃபெரான் என்ற தயாரிப்பில் பொருட்களை உற்பத்தி செய்து வந்த நிறுவனம் டிராக்டர் உற்பத்திகளை கூறிய அந்த ஒரு வடிவமைப்பை புறந்தள்ளினார்கள். விளைவு லம்பார்கினி என்ற புதிய நிறுவனம் சந்தை பங்களிப்பை அப்படியே தட்டி சென்றது முழுமையாக. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நிராகரித்தாலும் பொருட்களும் பணியும் சிறந்தால் நிச்சயமாக கொடி நாட்டலாம் என்று. அதே போலத்தான் லம்பார்கினி பணம் அனுமதிக்காமல் புறந்தள்ளவும் அதிலிருந்து புறப்பட்டதுதான் பேஜினி என்ற புதிய பிராண்ட், ஒரு அமைப்பு. ரைட், சரி. தன் நிறுவன பொறியாளர் கொடுத்த வடிவமைப்பை புறந்தள்ளிவிடவே HP நிறுவனம் புறந்தள்ளிவிட்டது. விளைவு HP நிறுவனம் வானளாவ போயிருக்க வேண்டியது. ஆப்பிள் நிறுவனம் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு எதை எடுத்தாலும் ஆப்பிளை சாப்பிடுகிறோமோ இல்லையோ, எவ்வளவு தூரத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம் அந்த பிராண்டை. அதை போல சோனி நிறுவனத்திலிருந்து வெளிநடப்பு செய்த பொறியாளர் டெஸ்க் கன்சோல் என்ற முறையை வைத்து பிளே ஸ்டேஷன் என்பதை உருவாக்கினார். பிளே ஸ்டேஷன் வந்ததற்கு பிறகு இந்த இசை அமைப்பு கருவிகள், இசை பாடல்கள், இவைகளெல்லாம் எவ்வளவு தூரத்திற்கு முன்னேறின, அதனுடைய அந்த சந்தை பங்களிப்பு எவ்வளவு என்பதை ஒரு நிமிடம் யோசனை செய்து பாருங்கள். நிறுவன பங்கு வேண்டி சென்றவரை எள்ளி நகையாடியதால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நிறுவனம்தான் நெட்ஃப்ளிக்ஸ். உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லிவிடவே, ஆஹா தெரிந்ததை காட்டுகிறேன் என்ற அந்த நிராகரிப்பு